அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, மார்ச் 13க்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும். அப்படி என்ன நடக்கும், நம்ம எதில் கவனமாக இருக்கணும், நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் ஃபேவராக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கின்றார். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபத்தை தரும். வெளிநாட்டு வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குரு அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதாலும் அந்தந்த இடங்களில் உள்ள பிரச்சனை சற்று குறையும். ஆயினும் பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் வெளிநாடுகளில் சென்று பணிபுரிய விருப்பம் கொண்டவருக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ மிதுன ராசிக்காரர்கள் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். 12இல் குரு, ராசி செவ்வாய், 4ஆம் இடத்தில் கேது, சூரியனும் சனியும் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் இருப்பது போன்றவை பிரச்சனை தரும் அமைப்புகள் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஒரே தரத்திற்கு 2 தரம் யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். ஊழியர்களுடன் நிர்வாகத்தினரிடம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் குடும்ப அமைதி குறையலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்தவும். வாகனத்தில் செல்லும் போது மெதுவாக செல்லவும். உடல்நிலை ஒரு நாள் இருப்பது போல் அடுத்த நாள் இருக்காது என்பதை கவனத்தில் கொண்டு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். ஸோ இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, புதன்கிழமை காலையும் மாலையும் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள். பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுங்கள், பிரச்சனைகள் தீரும்.